Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL கேட்ட ஒரு question. A and B can do a work in 12 days and 16 days respectively. If they work together for 6 days, then the fraction of work left is A, B னு ரெண்டு பேரு ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்றதுக்கு A வந்து 12 டேஸும் B வந்து 16 டேஸும் எடுத்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 6 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஒர்க் பேலன்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் எழுதலாம். A வந்து என்ன கொடுத்துருக்காங்க 12 டேஸ், B வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 டேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இதில் காமனாக இருக்குது என்னது 4, இப்போ 3 4, இப்போ என்னது 48. இதில் 48 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதில் என்ன பண்ணணும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 7. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க 6 டேஸ். இப்போ எவ்வளோ வரும் 42. இதான் அவங்க ஃபினிஷ் பண்ண ரேட் ஆஃப் ஒர்க் 6 நாளில். இப்போ மொத்த ஒர்க் என்னது 48. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும், ஒர்க் லெஃப்ட் ஈக்குவல் டு 48 மைனஸ் 42 என்னது 6. இப்போ இதான் பேலன்ஸ் இருக்க ரேட் ஆஃப் ஒர்க். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் லெஃப்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் லெஃப்ட் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் லெஃப்ட் டிவைடட் பை டோட்டல் ஒர்க் போடுவோம். அப்போ என்ன வரும் 6/48. இந்த ரெண்டே கேன்சல் பண்ண என்ன வரும் 1/7. இது 1/7. இதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.